நான் என்ன பண்ணுனா கடவுள் சந்தோஷப்படுவார். நம்ம என்ன பண்ணுனா, நம்ம போய் கடவுள் அந்த ஒரு படத்தை வச்சு முன்னாடி போய் நின்னோம்னா ஒரு கூச்சப்படாமல், ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் இல்லாமல், ஒரு கில்ட் ஃபீலிங், அதாவது நான் அப்படி பண்ணலையே, நான் அப்படி பண்ணியிருக்கணுமோ, இப்படி பண்ணியிருக்கணுமோ, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாமல், கடவுளே என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு பண்ண முடியாது, நீ என்ன பலம் நீ எனக்கு கொடுத்துருக்கியோ அந்த பலத்தை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஃபுல்லாக பயன்படுத்தி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்கும் நான் வேலை செஞ்சுருக்கேன், சேவை செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். அந்த ஒரு மன திருப்தியோடு நம்ம கடவுள் மாதிரி நிற்க முடியுமா? அது போதும். ஏன்னா மனுஷங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. அது நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியே கிடைக்காது. பண்ணுறது எல்லாம் கடவுளோட திருப்திக்காக பண்ணணும். அதுதான் அறம். அது நம்மளா தேடி போய் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு கூட பண்ண வேண்டியதில்லை. நமக்கு என்ன பண்ணணுமோ அதை கடவுள் நம்ம வாழ்க்கையிலே கொடுப்பார். கஷ்டம் கொடுப்பார் கடவுள். ஆனால் அந்த அவர் கடவுள் கொடுக்குற கஷ்டம், கொடுக்குற வேலை எல்லாமே நம்ம செய்ய முடிகிறதா தான் இருக்கும். நம்மளை மீறி எதுவுமே கொடுக்க மாட்டார். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க.